ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நார்மல் நீடிலில் தான் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே ஆரி நீடிலில் பண்ணியிருப்போம். இப்போ நார்மல் நீடிலில் நம்ம நார்மலாக ஊசி நூல் கோர்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 எடுப்போம். அது மாதிரி எடுக்காமல் ஒரு 4 8 10 12 10 6 இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். கீழே ஊசியை கொடுத்து மேலே எடுத்துட்டு அந்த ஊசியில் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு கையில் லெஃப்ட் ஹேண்டில் கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டே தான் கீழே இருக்கிற நீடியில் பிடிச்சி நீங்கள் இழுக்கணும். ஸோ அப்படி இழுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த த்ரெட்டை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கையை வச்சு லைட்டாக அப்படி முறுக்கி விடுறப்போ அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிரும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து கீழே மேலே கையை பிடிச்சி இழுக்காமல் கீழே மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கிற த்ரெட் வந்து அப்படி சிக்காக விழுந்துடும். சிக்காக விழுந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். ஓகே, அவன் கவனமாக பாருங்கள். கீழேருந்து மேலே எடுக்கிறோம், 1 2 3 குத்துறோம். அது பக்கத்துலேயே குத்திட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு கீழே ரைட் ஹேண்டில் கீழே இருக்கிற த்ரெட்டை இழுக்கிறோம். ஸோ அப்படி இழுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா பிசுறு வராமல் சிக்கு வராமல் அழகாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு 2-3 ஷேப்ஸ் சொல்கிறேன், அந்த ஷேப்ஸில் போட்டு பாருங்கள். நல்லா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நெருக்கமாக போடுங்க. நான் கிளாஸ் உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெருக்கமாக போடுங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கையில் வைக்க வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள நீடில் வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக கீழே அந்த இதை எடுத்துகிட்டு இப்படி இழுத்தாலுமே அந்த ரிங் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிரும். இது ஒரு மெத்தட். ஓகே, எனக்கு கையில் பிடிச்சிட்டே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி இது ஒரு மெத்தட். ஓகே, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு போடுறது ஈஸியாக தான் வந்துடும். நீடியில் எடுத்து உள்ளே வைக்கிறது அது ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக நாட் போடுங்க. இது நல்லா கிராண்ட். இதில் வந்து கீழே ஜமுக்கி வச்சும் நம்ம போடலாம். கீழே ஜமுக்கி வச்சு போட்டாலுமே அது அழகாக கிராண்டாக காட்டும் நமக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஒரு மாதிரி ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு தாமரைப்பூ மாதிரி போட்டு அந்த தாமரைப்பூவையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க 1 by 1 ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது, இதை பார்த்து 1 by 1 கற்றுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கிளாஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.